போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நெய் பிரியாணி இலை பட்டை பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ மராத்தி மொக்கு இதெல்லாம் போட்டு தாளிக்க போட்டிருக்கு. ஏலக்காய் சொல்லியாச்சுல. இப்போ இது தாளிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சைடில் வெங்காயம் 1 பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினா இஞ்சி அதுக்கப்புறம் காய் பீன்ஸு காலிஃப்ளவர் கேரட் இதெல்லாம் வந்துட்டு வெட்டி வச்சிடணும். பூண்டை வந்துட்டு கிரேட் பண்ணி வச்சிடணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி நம்ம பக்கத்தில் செஞ்சு வச்சுக்கணும். அந்த இஞ்சி யூஸ் பண்ணி அதை கிண்டிட்டு இந்த சைடு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணுறோம். பச்சை மிளகாய் வெங்காயம் இப்போ நல்லா கிண்டிக்கணும். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிடுவோம். எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் செய்கிறோம். எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் நம்ம இப்போ கரண்ட்டாக செஞ்சிட்ருக்கோம். இந்த ரெசிபி யூஸ் பண்ணி நீங்கள் வெஜ் புலாவ் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள். லைட் கோல்டன் கலரில் தெரியுது உங்களுக்கு வெங்காயம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா காயும் சேர்த்துடுறோம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்க இந்த கிண்டும் போது அந்த நெய்யை வாசம்லாம் அப்படியே தூக்குது. உண்மையாலுமே வீட்டு நெய். பாருங்க இந்த மாதிரி எல்லாம் நல்லா கிளறி இருக்கு. இப்போ அது அப்படியே வேகட்டும், கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ இது வேகும்போது நம்ம அப்பக்கப்போ கிளறி விட்டுக்கணும். பக்கத்தில் அப்படியே அரிசியை நம்ம ஊற வச்சிடணும் தண்ணியில். இப்போ புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம். பாருங்க இப்போ நம்ம பக்கத்துல தேங்காய் பாலையும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். கரெக்டா 2 கப்பு அரிசி எடுத்துருக்கோம். 2 கப்பு அரிசி எடுத்து அதை ஊற வச்சிருக்கோம். அதனால இப்போ 2 கப்பு 1.5 3 பங்கு தண்ணி. 3 பங்கு 2 3 3 கப்பு தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம். இதுக்கு தகுந்த உப்பு. இப்போ திருப்பியும் இன்னும் கொஞ்சம் தேங்காய் பாலுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். லெமன் இதில் லெமனையும் புழிஞ்சு ஊற்றணும்.
தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த தேங்காய் பால் குதிச்சதுக்கப்புறம் லெமன் சேர்த்துடணும். அரிசி அரிசி இப்போ லெமன் சேர்த்துட்டு இந்த தேங்காய் பால் கொதிச்சு பாயில் ஆனதுக்கப்புறம் அரிசி சேர்த்துடணும் நம்ம. தேங்க்யூ. அழகாக உரிச்சு கொண்டு வந்திருக்கு எங்கள் போத்தி ஷஹானா. இப்போ இந்த ரைஸுக்கு எக்கு வறுவல், மசால் வறுவல், எக் மசால் வறுவல், தயிர் பச்சடி ரெண்டுத்தையும் வந்துட்டு இந்த ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும். எக் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு நாங்கள் அப்புறமா ஒரு வீடியோவில் காட்டுறோம். இப்போ நாங்கள் ஆட் பண்ணது லெமன், இப்போ லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணோம். இப்போ மூடி வச்சு கொதிக்கட்டும். இது மூடிட்டோம். இது மூடி இருக்கும்போது நல்லா கொதிக்கணும். முட்டை வாசம் அடிக்கும். கையை சோப்பு போட்டு இது கொதிக்கும் போது நம்ம இப்போ என்ன பண்ணணும்? முட்டை வறுவல் பண்ணி ரெடியாக வைப்போமா? முட்டைக்கு மசாலா ரெடியாக பண்ணிடலாம். இப்போ முட்டைக்கு நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதை க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறமேலு